இடத்துல உங்க கையில முன்பணமா ₹1 கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 கிரவுண்ட் வரையும் பிளாட்டை வந்து நீங்க மெர்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் குடியிருப்பு தாங்க. உங்களுக்கு குடியிருப்பை ஒட்டின மாதிரி தான் இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும் சரி, நிறைய ரெசிடென்சியல் இருக்குங்க. ரெசிடென்சியலுக்கு ஒட்டின மாதிரி தான் இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை டு திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையோட மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா CPRR தாங்க, சென்னை பெரிபெரல் ரிங் ரோட். உங்களுக்கு மீஞ்சூர்ல இருந்து மகாபலிபுரம் வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வழி சாலை வந்து இப்ப ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ₹3000 வரையுமே போயிட்டு இருக்குங்க. ஆனா இவங்க இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ₹2190 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்கள் கையில் முன்பணமாக ₹1 கூட இல்லைனாலும் பரவாயில்ல, 100% லோனுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, சுற்றி என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேப்பம்பட்டி ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தொட்டிக்கலை அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆன் ரோடு ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் ஹோம்ஸுங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து அமிர்தாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.8 ஏக்கரில் 54 பிளாட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 கிரவுண்ட் வரையும் பிளாட்டை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட் வந்து ஒரு ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால சைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்டான ஆர்ச் வித் கேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வீடு கட்டி உடனே குடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து 3 ஃபேஸ் EB கனெக்ஷனுமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட். எனக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ச்சை ஒட்டியே வந்து உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குது. ஸோ அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் குடியிருப்பு தாங்க. உங்களுக்கு குடியிருப்பை ஒட்டின மாதிரி தான் இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும் சரி, நிறையா ரெசிடென்சியல் இருக்குங்க. ரெசிடென்சியலுக்கு ஒட்டின மாதிரி தான் இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பஸ் ரூட்டும் கூட. உங்களுக்கு டைமிங்க்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பஸ்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேப்பம்பட்டி ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே திருநின்றியூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை டு திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையோட மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா CPRR தாங்க, சென்னை பெரிபெரல் ரிங் ரோட். உங்களுக்கு மீஞ்சூர்ல இருந்து மகாபலிபுரம் வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வழி சாலை வந்து இப்ப ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைட்ல இருந்து CPRR வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே தாங்க, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்து நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷனில் தான் இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ், வெளியே இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி குடி வர போகிறீங்க அப்படின்னா உங்கள் பசங்க வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து போவாங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்திலே வந்து தொட்டிக்கலை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அவைலபிளாக இருக்கு. குறிஞ்சி CBSE ஸ்கூல் வந்து நியர்பைல லொக்கேட் ஆயிருக்கு. செயின்ட் கிளார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ல இருக்கு. ஸோ காலேஜஸ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹிந்து காலேஜுமே உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்னது கொஞ்சம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்மே அவைலபிளாக இருக்குது.
ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருநின்றியூர் வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கேஎஃப்சியாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சென்னையில் என்னென்ன பெரிய கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே வந்து திருநின்றியூர்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேப்பம்பட்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் ஷாப்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. குக்கிங் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து உங்களுக்கு 10லேருந்து 20 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா லேஅவுட்டோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இந்த லேஅவுட்டோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸ்க்குள்ள டபுள் த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு நான் வந்து முன்னவே சொல்லியிருப்பேன், சென்னை டு திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes டிராவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் திருநின்றியூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டாடா ஸ்டீலை தாண்டி தான் இங்கே வர்ற மாதிரி இருக்கும். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டாடா ஸ்டீல் எவ்வளோ ஃபெமிலியரான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுமே உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் இருக்குது. இங்கே இருந்து ஒரு 20 minutes டிராவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஆம்பிட் ஐடி பார்க்கையுமே வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ரெசிடென்சியல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இந்த சைட் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து லேஅவுட் வாங்குறேன், என்னைய சுற்றி ரெசிடென்சியல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் வாங்கினாலும் எனக்கு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள பெஸ்ட்டான ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு இவங்க சைடில் இருந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மதர் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு பிளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த சரௌண்டிங்கில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3000 ரூபாய் வரையுமே போயிட்டு இருக்குங்க. ஆனால் இவங்க இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 2190 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் முன்பணமாக 2லேருந்து 3 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து இவங்க சைடில் இருந்து லோனுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் இவங்களுடைய சைடில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய சிவில் வந்து குட்டாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய சைடில் இருந்து 100% வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் கையில் முன்பணமாக 1 ரூபா கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த சைட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சரௌண்டிங்கில் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய சைடில் இருந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 3லேருந்து 4 மாதம் கழிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸில் இருந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. இந்த வீடியோவில் எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. திருநின்றியூர் வேப்பம்பட்டு சரௌண்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேஅவுட் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.